நீ எதுக்காக உன் புருஷனையும் மாமியாரையும் கொன்னங்கிறத எழுதி. எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. கையில ப்ரூஃப் கிடைச்சதும் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக தெரியாதா என்ன? கையில ப்ரூஃப் இருந்தும் இந்த வீட்டுக்குள்ள வரேன்னா காரணம் இல்லாமையா வருவேன்? நீதான் கொலை பண்ணங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு, ஆனா அதுக்கு மூல காரணமே உங்க அம்மா தாங்கிறதுக்கு இப்ப ப்ரூஃப் இருக்கு. பெத்த புள்ளையே கௌரவத்துக்காக கொலை பண்ணி அப்படி என்னத்த புடுங்க போறீங்க? கௌரவ கொலைன்னு சொல்றதுனாலதான் அதை திரும்ப திரும்ப பண்றீங்க. முதல்ல அந்த பேரை மாத்தணும். தேவி பாவம், அவ சின்ன பொண்ணு, அவளை எப்படி பண்ணிட்டீங்கள? ப்ரூஃப் பண்ணிட்டு வச்சு நேடி பண்ண முடியும்னால வெளியே விட்டாதானே ஏண்டி கீழே இருந்து அண்ணாந்து பாக்குற உனக்கே திமிர் இருந்தோம், காலங்காலமா கீழே வச்சு மிதிக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஏண்டி என்ன சொன்ன? தேவி சின்ன பொண்ணா? எங்க வீட்டு பொண்ணு எங்க கௌரவண்டி? எங்க வீட்டு நாய் தெரு நாய் கூட போனா அப்படியே விட்டுவோமாடி? என்ன வருது அதாண்டி கண்ணா பேசாத சாவடி சாவு. தோடிக்கலாம் சொன்னது அவண்டி, சொன்னது நாண்டி. அக்கா நீ எப்படிக்கா வெளியேறுவ? நானும் வெயிட் பண்றேன், போயிடலாமா? நான் வெளியில வரதுக்காக உள்ள வரல. நாளைக்கு நான் இல்லைன்னாலும் இந்த ப்ரூஃப் போக வேண்டிய இடத்துல போகணும். அக்கா அதாங்க எவிடன்ஸ் நம்ம கையில வந்துருச்சுல, நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம், நீ வெளியே வாக்கா. எவிடன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நான் வரல. நான் தேவிக்கு பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நீ போ. அக்கா போன்னு சொல்றேன்ல. அங்காளம்மா எங்க செங்காளம்மா ஆங்காரம்மா வாராளம்மா எங்க நட்ட நடு சாமத்தில மாயான கொல்லையில பார்வதியா ஈஸ்வரியா அம்பிகையா சண்டிகையா சூலினியா மாலினியா நாரணியா பூரணியா மாசாணியா வெக்காளியா பஞ்சமியா பைரவியா பாஞ்சாலியா மஞ்சாலியா மகாலியா வேதாளியா யாரென்று கேளுங்கம்மா எங்க தாய் நின்ற கூடயே இருமா. தாயே தாயே அங்காளம்மா செங்காளம்மா அங்காரம்மா வராளம்மா நட்ட நடு சாமத்துல மாயான கொள்ளையில
தாயே அங்காளம்மா செங்காலம்மா அங்காரம்மா பாராளம்மா நட்ட நடு சாமத்தில மாயான கொள்ளையில தாயே பார்வதியா ஈஸ்வரியா அம்பிகையா சண்டிகையா சூலினியா மாலினியா நரணியா புரணியா மசானியா விகாடியா பஞ்சமியா பைரவியா மகாடியா வேதாளியா மல்காலியா வேதாளியா யாரென்று கேடுங்கம்மா எங்க தாய் நின்ற மலையனூரம்மா தாயா பொன்னாகமா சென்னாகமா ஆவேசமா உனக்கெல்லாம் அவ்வளோ திமிர நம்ம ஈசான மூலையில ஏகாந்த வேளையில தாயே வேதகியா வித்தகியா பூதகியா பூசகியா அந்தரியா சுந்தரியா சங்கரியா சம்பவியா காமாட்சியா மீனாட்சியா கண்ணகியா திரௌபதியா கங்காளியா கண்ணிகையா கர்மாரியா கடம்பாடியா பேர் கொண்டு பாராளம்மா நம்ம பெரியாயி மாரியம்மா இப்போ வந்து உன்னை எந்த கௌரவம் காப்பாத்துன்னு பாக்குறேன் உன்னை பெத்தவ பொன்னாகம்மா சென்னாகம்மா ஆவேசமா பாராளம்மா ஈசான மூலையில ஏகாந்த வேளையில தாயே வேதகியா வித்தகியா பூதகியா பூசகியா அந்தரியா சுந்தரியா சங்கரியா சம்பவியா காமாட்சியா மீனாட்சியா கண்ணகியா திரௌபதியா கங்காளியா கண்ணிகையா கர்மாரியா கர்பாடியா பேர் கொண்டு பாராளம்மா நம்ம பெரியாயி மலையனூரம்மா காலங்காலமா நீதான் பெருசுன்னு சொல்லுவ நீ மைத்த புடிச்சதுக்கு இந்த ஆளா தளர்ற இப்ப தெரியுதா மேல இருக்கிறவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி மனுஷன் மிருகம் எல்லாத்துக்குமே வழிங்கிறது ஒண்ணுதான் மயிர் மட்டும் ஒண்ணு வசதி கிடையாது கௌரவம் இப்ப எந்த கௌரவம் வந்து காப்பாத்துச்சு சொல்லடி எந்த கௌரவம் வந்து காப்பாத்துச்சு கௌரவத்தை காப்பாத்தி இப்ப நீ என்ன சாதிச்ச சொல்லு என்ன சாச்சடி சொல்லுடி ஏதாச்சும் சாச்ச சொல்லுடி வேற ரத்தம் கலக்காம பாத்துக்கலாம்டி சும்மா ஜாதி பெருமை பேசுறோன்னு சொல்றிய நான் தமிழன் சொல்றது பெருமை ஆனா நான் அந்த ஆளுங்க சொல்ற மட்டும் தப்பா இனப்பட்டு இருக்கலாம் நாட்டுப்பட்டு இருக்கலாம் ஆனா ஜாதி பட்டு மட்டும் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஆமாண்டி எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம் வெளியில மூஞ்சியை காட்டணும்ல மூஞ்சிக்கு முன்னாடி எவனும் பேச மாட்டான் பின்னாடிதான் பேசுவோம் இருக்கும் போது கிடைக்கிறதில்ல மரியாதை நாங்க இல்லாத போது கிடைக்கிற மரியாதைக்காக அங்க என்ன வேணாலும் பண்ணுவோண்டி நீ சொல்ற கௌரவம் மானம் மரியாதை குடிக்கிற தண்ணி திங்கிற சோறு எல்லாத்த விட உயிருங்கிறது ரொம்ப முக்கியம் அது கீழ் ஜாதி உயிரா இருந்தா என்ன மேல் ஜாதி உயிரா இருந்தா என்ன உயிருங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த உயிரை கொண்டு என்ன மயத்தை சாதிக்க போற இவ சொல்லிதானே எல்லாத்தையும் பண்ண உன்னை மட்டும் கொன்னா விஜய்ங்கிற ஒருத்த மட்டும் தான் சாவான் ஆனா இவளை கொன்னா விஜய்ங்கிற 100 பேர் வராம இருப்பான் இப்போ விஜய்ங்கிற ஒரு கெட்டவனும் சாக போறான்
நீ இந்த கொலை பண்ணனால என்ன மாறிட போகுதுன்னு நினைக்கிற? இங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் கேட்குற சர்டிபிகேட்டே ஜாதி சான்றிதழ் தான். அது மட்டும் இல்லை, ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு மட்டும் பண்ற சிறப்பு சலுகையெல்லாம் மற்ற குழந்தைங்க பார்க்கும்போது அங்கிருந்தே அவங்களுக்குள்ள பிரிவினை ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆரம்பிக்குது. உங்க வீட்டுல இருக்க ஒரு விஜய் ஒரு லட்சுமி போயிட்டா இங்க என்ன மாறிட போகுது? இவ்வளோ ஏன் நான் எஸ்ஐயா இருக்கும்போது என் இன்ஸ்பெக்டர் என் பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டான். காலனி எஸ்ஐன்னு தான் கூப்பிடுவான். அந்த ஊர் மக்களும் அப்படிதான், காலனி போலீஸும்பாங்க. நீங்க அந்த பேரை மாத்தணும்னு நினைக்கலையா? தோணுச்சு என் பேரை மட்டும் சொல்லி கூப்பிடுங்கன்னு. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு காலனி பையன் நல்லா படிக்கிறான், அவன் உன்னை விட கீழ் ஜாதி, ஆனா அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட். ஒரு காலனி தெரு பையன் போலீஸ் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளவு ஜெயிச்சாலும் என் வெற்றிக்கு பின்னாடி என் அடையாளத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவ்வளோ ஏன் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கறது இல்லை? கூலி தொழிலாளி மகள் பரீட்சையில் முதலிடம், பட்டியலின பெண் கலெக்டர்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்? நம்ம எவ்வளவுதான் ஜெயிச்சாலும் நம்ம எங்க இருந்து வரோம், நம்ம அடையாளம் என்னங்கிறத சொல்லாம மறைமுகமா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்னதான் முயற்சி பண்ணி ஜெயிச்சாலும் அதை முழுசா கொண்டாட விடவே மாட்டாங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ பழகிட்டீங்கல்ல? நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இங்க நீங்க சொல்ற ஜாதி, மதம், கௌரவம் அது எல்லாத்தையும் விட ஒரு உயிருங்கிறது ரொம்ப பெருசு தானே சார்? என்ன பண்ண சொல்றீங்க? உங்க வீட்டுல நடந்த அநியாயத்துக்கு நீ பண்ணது 100% சரிதான். ஆனா இது எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம எங்க போனாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம அடையாளத்தை மாற்ற முடியாது. இங்க நம்மளால போராடி ஜெயிக்கலாம் முடியாது. நம்மளே அதை ஒத்துக்கிட்டாலும் அதை அவங்க ஜெயிச்சதா தான் பார்ப்பாங்க. ஊர்ல தான் ஜாதி பிரிக்கிறாங்கன்னு வேற இடத்துக்கு வேலைக்கு போனா நீ எனக்கு கீழே வேலை பார்க்குற, நான் உனக்கு மேல வேலை பார்க்குறேன்னு ஒதுக்கி வைப்பாங்க. கோயிலுக்கு போனா இவன் இந்த சாமி கும்பிட்றவன், அவன் அந்த சாமி கும்பிட்றவன்னு பிரிச்சு தான் பார்ப்பாங்க. பிரிச்சு பார்த்தா மட்டும்தான் இங்க எல்லாமே நடக்கும். இங்க நடக்கிற மிகப்பெரிய அரசியல் என்ன தெரியுமா? இங்க எல்லாரும் சமங்கிறத வெறும் வார்த்தையா வச்சிருக்கிறது மட்டும்தான். அப்படி இருந்தாதான் இங்க அரசியலே நடக்கும். இதெல்லாம் நம்ம மாத்திரலாம்னு நினைச்சோன்னு வச்சுக்கேன், நம்ம தான் முட்டாள். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இங்க நிறைய பேரு காந்திக்கு முன்னாடி சுதந்திரத்துக்காக போராடி உயிரை விட்டாங்க. அவங்க பண்ண தியாகம் தான் ஒரு காந்தியை வர வச்சுச்சு. இப்ப நான் பண்ற போராட்டம் நாளைக்கு இன்னொரு காந்தியை வர வைக்கும். அதுக்கான முயற்சி தான் சார் இது. நான் ஏன் என் மாமியாரையும் ஹஸ்பண்டையும் கொன்னேன்னு ரீசன் எழுதுறேன். இங்க சமங்கிறது ஈக்குவாலிட்டி இல்லை, யூனிட்டி. எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறது தான் உண்மையான ஈக்குவாலிட்டி. இங்க எவ்வளவுதான் ஜாதி, மதம், இனம், பிரிவினை இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும், பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும்னு.